வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மாட்டிறைச்சி உணவாக பரிமாறப்படுவதை எதிர்க்கவில்லை அப்படின்னு விஸ்வ இந்து பரிஷத் சொல்லியிருக்கிறது. அது ஒரு செய்தியாக ஒரு நாளிதழில் வந்திருக்குது. மத ரீதியாக பிளவுபடுத்துவது அணுகுண்டை விட ஆபத்தானது அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு ஒரு 130 விஞ்ஞானிகள் கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு 2 செய்திகள் இருக்கு. விஞ்ஞானிகள் கடிதத்தை பத்தி முதல்ல பேசிட்டதுக்கு அப்புறம் பிஹெச்பியினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம். விஞ்ஞானிகள் முதல்ல இலக்கியவாதிகள் நாடு சகிப்புத்தன்மையற்ற ஒரு சூழலுக்கு போயிட்டு இருக்குங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போது நாங்கள் மௌனமாக இருந்தோம். இப்போது அவர்களோடு சேர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க குடியரசுத் தலைவருக்கு. அந்த கடிதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சுமதி? இல்ல, அந்த கடிதம் மிக சரியாக ஒரு ஆழ்ந்த பார்வையோடு எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் வரியே அந்த அறிக்கையினுடைய சாரத்தை தருகிறது. அதாவது இந்தியன் சிவிலைசேஷன் இஸ் a truly plural one என்று அது தொடங்குகிறது. இது ஒரு பன்முகத்தன்மை உடைய நாடு என்பதை நாம் எத்தனை காலம் காப்பாற்றப் போகிறோம் என்கிற கேள்வி வந்திருக்கிறது. அப்படி பன்முகத்தன்மை இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரியாக ஒரே கலாச்சாரம் உடையவர்களாக மாற வேண்டும் என்று வலியுறுத்துவது ஒரு அணுகுண்டுக்கு சமமானது. எந்த நேரத்திலும் அது உடைந்து வெடிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று சொல்கிறது. கடைசியாக அந்த அறிக்கை எப்படி முடிகிறதுனா, நாங்கள் எழுத்தாளர்களோடு இந்த பொறுப்பில் சேர்ந்து கொள்ளுகிறோம். we condemn the state and central governments for the danger of not acting என்று அது முடிகிறது. செயல்படாமல் இருக்கிற இந்த மத்திய மாநில அரசுகளை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று இருக்கிறது. அந்த அறிக்கை மிகச் சரியாக இருக்கிறது. ஆனாலும் எனக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்ன என்றால், பொழுது விடிந்தால் மாட்டிறைச்சி பற்றித்தான் இந்த நாட்டில் பேச வேண்டியிருக்கிறது. வேறு எந்த பிரச்சனை பற்றியும் பேசாமல் நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பாக ஒரு கடுமையான பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. அதுபோன்ற சமூக நீதிக்கு எதிரான சமூகம் பற்றிய செய்திகளை எல்லாம் பேசாமல் இது திசை திருப்புவதற்காகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அறிக்கை வெளியிடப்படுகிறதோ என்று தோன்றுகிறது. நான் விஞ்ஞானிகளின் அறிக்கையை குறிப்பிடவில்லை, விஹெச்பியின் அறிக்கையை கூறுகிறேன். இது ஒரு திசை திருப்பல் என்பது என்னுடைய. நீங்க எப்படி பாக்குறீங்க? விஞ்ஞானிகளுடைய அறிக்கை வரவேற்க வேண்டிய அறிக்கை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தவிர விஞ்ஞானிகள் பொதுவாக இந்தியாவில் இப்படி பொது பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கிற வழக்கமே இல்லை என்று நாம் நீண்ட காலமாக பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு மிக முக்கியமான தருணம் என்று பார்க்க வேண்டும். சரித்திரபூர்வமான தருணம். முதல் முறைப்படி ஒரு பொது நிலைமைக்கு இந்திய அறிவியல் அறிஞர்களுடைய மாநாடு நடக்கும் போதே அறிவியலுக்கு மாறான கருத்துக்களை மேடையில பேசினவங்களுக்கு அவங்க எந்த விதமான முணுமுணுப்பையோ எதிர்ப்பையோ காட்டல. அவங்க எப்பவுமே அந்த மாதிரி எதிர்ப்பு காட்டியவர்கள் இல்லை. ஆனா இந்த முறை முதல் முறை எதற்குமே எதிர்ப்பு காட்டாதவர்களே, சரியாக சொல்ல போனால் ரொம்பவும் சாதுவாக இருக்கிறவர்களே, என்ன இனியும் நான் சாதுவாக இருக்க முடியாது என்று ஒரு அறிக்கையாவது வெளியிட வேண்டும் என்று நிலையளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவது சூழல் எவ்வளவு மோசமாகிவிட்டது என்பதை காட்டுகிறது. அந்த மோசமான சூழலை தான் அதை காட்டுகிறது. வேறு வழியே இல்லாமல் நாம் ஒரு அறிக்கையாவது வெளியிடாவிட்டால் என்ன ஆகுது என்கிற ஒரு பதைப்பில் தான் அது நடந்திருக்கிறது தான் பார்க்க வேண்டும். இதான அடுத்த கட்டம் என்ன என்பதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பெருவாரியான விஞ்ஞானிகள் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அரசு சார்ந்த ஆய்வுத்துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பல்கலைக்கழகங்களில் இருக்கிறவர்கள். இவர்கள் எல்லோரும் அடுத்த கட்டமாக பிரதமரை தங்களை சந்திக்கும்படியும் இது குறித்து தங்களோடு விளக்கங்கள் தரும்படி விவாதிக்க வேண்டும். இதை பற்றி ஒரு பொது கருத்தை உருவாக்கி என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், எப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் நம்முடைய நாட்டில் அனுமதிக்க முடியாது, எப்படிப்பட்ட பேச்சுக்கள் புளூரலிஸ்டுக்கு ஆதரவானவை எவை எதிரானவை என்பதை பற்றி தெளிவாக ஒரு பிரதமர் பார்வையிலிருந்து பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அறிக்கையின் ரொம்ப முக்கியமான சாராம்சம் என்ன? அரசுகள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த அறிக்கைக்கு தேவையே ஏற்பட்டிருக்காது. அரசுகள் நடவடிக்கை எடுக்க தவறுவதன் ஆபத்து தான் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது. அதாவது எந்த சமூகத்திலும் ஒரு போக்கிரித்தனமான ஒரு சிலர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கட்டுக்குள் வைக்கப்படுவது என்பது அந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துகிற அரசாங்கத்துடைய கடமையா இருக்கிறது. 1990களின் தொடக்கத்துல ரத யாத்திரை நடந்த போது இல்லாத ஒரு மோசமான நிலையா இப்போது வந்துவிட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு உடனடியாக நடந்த மாபெரும் கலவரங்களைப் போலவா இப்ப நடந்து விட்டது. அதற்கு பிறகு கலவரங்களுக்கு பிறகு வெடிகுண்டுகள் நடந்த மாதிரி, மும்பையில வெடிகுண்டுகள் நடந்த மாதிரியான ஒரு சூழலா இப்போது வந்துவிட்டது. இப்போ உண்மையிலேயே மத மோதல்கள் குறைந்திருக்கின்றன. இந்த 25 ஆண்டுகள்ல 90களின் தொடக்கத்துல முதல் 3 ஆண்டுகள்ல இருந்ததை விட இப்போது குறைந்திருக்கின்றன. இப்போது அரசியல் செய்வதற்காக
எழுத்தாளர்களும் விஞ்ஞானிகளும் இப்ப திரைப்பட இயக்குனர்களும் இப்ப சேர்ந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே அரசியல் செய்வதற்காக ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ரொம்ப அடிப்படையா ஒரு காரணம் பார்க்க முடியாதுங்கிறதுக்கு, உங்களுக்கு பாபர் மசூதி இடிப்பாகட்டும் அல்லது ராமர் கோவிலுக்காக முதல்ல அவர்கள் போராட்டங்களை தொடங்கிய காலகட்டமாகட்டும், எல்லா காலகட்டங்களுமே அப்போதெல்லாம் அவை சாதாரண மக்கள் மத்தியிலே போய் மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி அவர்களை தங்கள் பக்கம் திரட்டி தங்கள் கோரிக்கைக்கு சாதகமாக திருப்புவதற்கான முயற்சிகளாக நடந்து கொண்டிருந்தவை. அவற்றில் ஒரு சமூகத்துடைய நடுத்தர, உயர் நடுத்தர, படித்த அறிவுஜீவி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் எந்த விதத்திலும் நேரடி சம்பந்தம் இல்லாதவர்களாகத்தான் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த அண்மை காலத்தில் நடக்கக்கூடியது என்னவென்றால், நீங்கள் சமூகத்தின் எந்த மட்டத்தில் இருந்தாலும் எங்களுடைய இந்துத்துவ கோட்பாட்டுக்கு விரோதமாக பேசினால் உங்கள் மீது பௌதீக வன்முறை, பிசிக்கல் வயலன்ஸ் மேற்கொள்ளப்படும் இருக்குல்ல, அந்த மாற்றம் என்பது இப்போது வந்திருக்கிறது நம்ம முக்கியமா இருக்க வேண்டும். நம்ம கல்பர்கி போன்றவருடைய விஷயத்தெல்லாம் பார்க்கிற போது ரொம்ப முக்கியமா இருந்திருப்பது என்ன, படித்தவர் இவர்களுக்கு எதிராக எல்லாம் ஒருத்தர் அடிப்பார் என்றோ, இவர்கள் மீது மை ஊசுவார் என்றோ, அவரை ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நுழைந்து கொள்வார் என்றோ எதிர்பாராத நபர்கள். அதாவது அது மாதிரியான ஒரு சூழலா இப்ப இருக்குன்னா, அது மாதிரியான இன்னொரு சூழலுக்கான தயாரிப்பு வேலைகள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு மசூதி இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பேசணுங்கிறதல்ல, அது அதற்கு முன்கூட்டியே ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு இது பயன்படும். எல்லா தளங்களிலிருந்தும் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல செய்தி. அறிவியலாளர்களினுடைய பணி வெறும் ஆய்வுக்கூடத்தில் மட்டுமில்லை, அவர்கள் ஆராய்ச்சி கூடத்தில் ஆய்வு செய்யலாம், ஆனால் சமூகத்தில் தான் வாழ்கிறார்கள். எனவே அவர்கள் கலைஞர்களாக, எழுத்தாளர்களாக, விஞ்ஞானிகளாக யாராக இருந்தாலும் ஒரு சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் இதனை நான் பார்க்கிறேன். ஆகையினால இதற்கு ரொம்ப கடுமையான, முன்பு இருந்ததை விட இப்ப தனி மனிதர்களுக்கான மிரட்டல்கள், நரேந்திர தபோல்கர், கோவிந்த பன்சாரே அண்ட் கல்பர்கி, இப்படி ஒரு பகுத்தறிவாளர்கள் சுட்டு கொல்லப்படுவது என்பது வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிற இந்த கொடூரங்களை எதிர்த்து இப்போதும் அறிவாளர்கள் எழவில்லை என்றால் அவர்கள் அறிவாளர்கள் இல்லை என்றுதான் பொருள். இல்லை, இன்னொரு முக்கியமான அம்சத்தை பார்க்க வேண்டும். ஒரு பாபர் மசூதி இடிப்பு போன்ற பிரச்சனை நடக்கிற போது அதை மிக கடுமையாக விமர்சித்து தவறு, இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை எடுக்கக்கூடாது என்று கருத்து பரப்பக்கூடியவர்களாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு அறிவியல் வட்டாரத்தில் இருந்துதான் அதற்கு எதிரான முதல் குரல் வருகிறது, எதிர்ப்பு குரல் வருகிறது. இந்த மாதிரி அரசியல் செய்யக்கூடாது என்பதை பற்றிலாம் பேசுகிறார்கள். இப்போது என்ன செய்கிறார்கள், அப்படி பேசக்கூடியவர்களை இல்லாமல் செய்துவிட்டால் நாளைக்கு என்ன செய்தாலும் எதிர்த்து பேசவோ இவற்றை விமர்சிப்பதற்கோ கூட ஆட்கள் இருக்கக்கூடாது என்று அதற்கு முன்கூட்டியே விமர்சகர்களே இல்லாமல் இருப்பதை முதற்கட்டமாக செய்கிறார்கள், அதை மாற்றி செய்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியமாக ஆபத்தாக பார்க்க வேண்டிய விஷயம். இது ஒரு அச்சுறுத்தல், இது ரொம்ப கவனமாக ஒரு மிரட்டலும் அச்சுறுத்தலும் வெளிப்படையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாமே இருக்கக்கூடாது. அவர்கள் இருந்தால் நாம் என்ன செய்தாலும் தொடர்ந்து இவர்கள் விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள், மக்கள் மத்தியிலே கருத்தை உருவாக்கி கொண்டிருப்பார்கள். மக்கள் மத்தியிலே கருத்தை உருவாக்குகிறவர்களே நாம் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறை இப்போதுதான் வந்திருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய மோசமான அணுகுமுறை. ஜனநாயகத்தினுடைய வெற்றி அல்லது வலிமை அதனுடைய குடிமக்கள் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வோடு இருக்காங்கிறத பொறுத்து தான், அவர்கள் எப்படி அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்கிறத பொறுத்து தான் அப்படிங்கிறத ஒரு பார்வையாக கொண்டால், இப்ப மேல் தட்டுல இருக்கக்கூடியவர்கள் இடத்துல மட்டும்தான் இந்த எதிர்ப்பு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அதற்கு ஞானி சொல்ற காரணமும் அங்கிருந்து தான் அது தொடங்கும். இயல்பாக ஒரு கருத்து உருவாக்கம், ஒரு கருத்துருவாக்கம் என்பது ஒரு அறிவாளர்கள் இடையிலிருந்து தான் எப்போதும் தொடங்கும். எனவே இது ஒரு நல்ல தொடக்கம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனா இதுல ரொம்பவும் ஒரு பசுமாட்டு இறைச்சி, எருமை மாட்டு இறைச்சி இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அது பசு ஏன் அது பசு எருமை மாடு என்ன செஞ்சது, பசு வெள்ளையா இருக்கு, எருமை மாடு கருப்பா இருக்குதான் வேறுபாடான்னு எனக்கு தெரியல. எனவே இதை ஒரு பெரிய சிக்கலாக அவரவருடைய உணவு பழக்கத்தில் உட்புகுந்து கொண்டு ஒரு நாட்டை பிளவுபடுத்துகிற ஒரு பயங்கரவாதம் என்று கூட நான் இதனை பார்க்கிறேன். இந்த விஸ்வ இந்து பரிஷத்துடைய அறிக்கையை கேட்பதற்கு ஒரு பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு துணியை கொடுக்கக்கூடிய அறிக்கை மாதிரி தோணினாலும் அதுவும் ரொம்ப ஆபத்தானவர்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதுதான் அவர்கள் எப்போது பின்பற்றக்கூடிய உத்திகளில் மிக முக்கியமான உத்தி. அதான் கேட்க வந்தேன் நான். விஞ்ஞானிகளுடைய அறிக்கையை நீங்க கடிதத்தை வரவேற்கிறீங்க, விஹெச்பி அறிக்கையை வரவேற்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? அதாவது இப்படி எந்த மாட்டு இறைச்சியா இருந்தாலும் எந்த இறைச்சியா இருந்தாலும் உணவு உண்ணுகிற உரிமை அவரவருடைய, அதில் நாங்கள் தலையிடுவதில்லை என்று இப்ப ரொம்ப நேர்மையாளர்கள் போல பேசக்கூடியவர்கள் தான் யாரை கும்பிட வேண்டும், எந்த இடத்துல என்ன கோவில் இருக்க வேண்டும், எந்த இடத்துல எந்த கோவில் இடிக்கப்பட்டது, எந்த ஆய்வு செய்து அந்த இடத்துல இடித்து விட்டு மீண்டும் கட்டுவோம்
என்று மிகுந்த அடிப்படையில் வன்முறை சார்ந்த இயக்கத்தை தொடங்கினது யாரு? அவர்கள் தானே தொடங்கினார்கள், அவர்கள் தானே நடத்தினார்கள் இல்லையா? அப்ப சமூகத்தோட ஒரு அமைதி, சமூக நல்லிணக்கத்தை பற்றியெல்லாம் அக்கறை உள்ளவர்கள் போல ஒரு பாவனை காட்டுகிறவர்கள் தான் அதுக்கு நேரெதிரான இயக்கத்தை. 50 ஆண்டுகளாக கேரளால வந்து நாங்க எதுவுமே இது தொடர்பாக செய்யல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது ரொம்ப அடிப்படை காரணம் தான். கேரளாவுடைய வாழ்வியல் முறையில மாட்டிறைச்சி உண்பது என்பது கலந்திருக்கிறது என்ன. அதனால அவர்கள் அதுக்கு எதிராக கொஞ்சம் ஒரு அடி எடுத்து வைத்தால் கூட தாங்கள் கொஞ்சம் கூட இடம் பெற முடியாமல் போய்விடும், தங்களுக்கான இடத்தை பெற முடியாமல் போய்விடும், ஏன்னா அதை கண்டுகொள்ள வேண்டாம் என்று அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது. நீங்க ஒவ்வொரு வட்டாரத்திலும் என்கிற அந்தந்த வட்டாரத்திலே சில விஷயங்களை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டு தங்களுடைய இடத்தை விரிவுபடுத்திக் கொள்வதற்கான உத்தியை கையாளுவார்கள். என்ன கேரளாவுக்கு ஒரு உத்தி, வங்காளத்துக்கு. அதாவது கேரளாவில் அதில் கை வைத்தால் அது வெகு மக்களினுடைய எதிர்ப்பை அது கொண்டு வந்து சேர்க்கும். அதனால ரொம்ப கவனமா கேரளாவுக்கு ஒரு நிலைப்பாடு, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நிலைப்பாடு, மகாராஷ்டிரத்துக்கு இன்னொரு நிலைப்பாடு என்று வைத்திருக்கிற இவர்கள் ஒரு விதமான பன்முகத்தை காட்டுகிறார்கள். ஒரு பன்முக கலாச்சாரத்தை அழிப்பதற்கு இவர்கள் ஒரு பன்முகத்தை காட்டுகிறார்கள். எனவே அந்த விஹெச்பியினுடைய அறிக்கை 80 நாடுகளில் எங்களுக்கு கிளை இருக்கு, அங்கெல்லாம் எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க என்பதை ஒரு காரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு ரொம்ப இயல்பாக நாம் ஒரு உண்மையை பேச வேண்டும் என்றால், அதாவது இன்றைக்கு காலையில் கூட நெல்லை முத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஒரு நாடேட்டில். அதாவது ஒரு காய்கறி உணவு நல்லது என்று, அது ஒரு பார்வை. அல்லது ஒரு ஜீவகாருண்யம் என்பது இன்னொரு பார்வை. இரண்டும் இல்லாமல் உணவு பழக்கம் என்று வருகிற போது இன்றைக்கு வேளாண்மை இயல்பாக குறைந்து கொண்டு வருகிறது. நாமே பார்க்கிறோம், விவசாய நிலங்களெல்லாம் கட்டிடங்களாக முளைத்து கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் நாம் ஆடு மாடுகளை உணவாக உட்கொள்வதை தவிர, அதை கிராமத்தில் சொல்லி இருக்கிற பழமொழி தான் சரியானது, அது கொன்றால் பாவம் தின்றால் போகும் என்பதுதான். அதனுடைய நோக்கம் உணவுக்காக என்றால் மன்னிக்கப்படுகிறீர்கள் என்றுதான் அந்த பழமொழி நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால இயல்பாக ஒரு உயிரை வதைப்பதற்காக அல்ல, இன்னொரு உயிரை காப்பாற்றுவதற்காக என்று நாம் ஒரு சமாதானம் சொல்லுகிறோம். ஆகையினால இந்த புலால் உணவு வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதம் வேறு. புலால்லாம் சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம், இந்த பசுமாட்டை மட்டும் தொடக்கூடாதுங்கிறது அது என்ன அரசியல் என்பது இன்னொரு செய்தி. அதுல அந்த அரசியல் வந்து ஒரு சிறுபான்மையினரை குறிவைத்து நடக்கக்கூடிய அரசியல், மிக தெளிவாக குறிவைத்து நடத்தப்படுகிற அரசியல். அதாவது சிறுபான்மையினரையும் தலித்து மக்களையும் குறிவைத்து வாழ்க்கை முறை என்பது நாங்கள் எப்படி வரையறுக்கிறோமோ அப்படித்தான் இங்க இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இங்க வாழ்க்கையை நடத்தலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இங்க இடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை அவர் வைத்து விடுகிறார்கள். அந்த அணுகுமுறைக்குள்ள இது வருதா இல்லையா அவ்வளவுதான் அவர் பார்க்கிற ஒரே பார்வை. இதுல இன்னும் சில செய்தி என்ன, சிறுபான்மையர்கள்ல பல பேர் இன்றைக்கு மரக்கறி உணவுக்கு மாறி இருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன். அப்படி அவரவர் விருப்பம், அவரவர் விருப்பம். இப்போ நான் இந்த தொலைக்காட்சியில சொல்லியிருக்கேன், நான் மாட்டுக்கறியை ரொம்ப விரும்பி உண்கிறவன். இது அவரவனுடைய உணவு பழக்கமே தவிர இதற்கும் இவர்கள் கொண்டு வருகிற அரசியலுக்கும் நேர்மையான தொடர்பு ஏதும் இல்லை. நேர்மையான தொடர்பு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அங்கிருந்தே வரக்கூடிய ஒரு குரல், அவர்களுடைய தலைவர்கள்ல ஒருவராக இருந்த சாவர்கர் மராத்தியில எழுதிய ஒரு நூலை இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற முயற்சியில் இருக்கக்கூடியவர், இப்ப பசுவதை தொடர்பாக அவர் எழுதியிருக்கிற கருத்தை சொல்லும் போது சொல்றாரு, அவர் வந்து பசுவதை தடுப்பு அப்படிங்கிற பெயர்ல பசுக்களை காப்பாற்றுவதற்கு நினைச்சிட்டு நீங்க சிக்கல்களில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சாவர்கர் சொன்னதாக அவர் வந்து விரிவாக எழுதுறாரு. கடந்த காலங்கள்ல சில படையெடுப்புகள்ல நீங்க தோத்து போனதுக்கு காரணமே, அவர் சொல்றது வேற ஒரு பொருள்ல சொல்றாரு, தோற்று போனதுக்கு காரணமே பசுக்களை காப்பாற்றுவதற்காக நீங்க நின்னதுதான். அது பசுக்கள் இறந்து போனா பரவாயில்லன்னு நீங்க அவங்களோட சண்டை போட்டிருந்தீங்கன்னா நீங்க அந்த படையெடுப்புகளை கூட நீங்க வென்றிருக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல ஒரு வேறொரு கோணத்துல இருந்து எழுதுறாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல ஒரு சிறு பகுதியை பார்க்க அது சுட்டிக்காட்டுவது வேற ஒண்ணும் இல்லை. அவருடைய பேசிக் அஜெண்டா என்பது சிறுபான்மை மதத்தினருக்கு பிற மதத்தினருக்கு எதிரான ஒரு பார்வை தான். அதுதான் பிரையாரிட்டி. அதுக்கு அதை விட்டுட்டு நீங்க திசை திரும்பி போய்விடாதீர்கள் என்று எச்சரிப்பது தான் நீங்க சுட்டி காட்டுகிற உதாரணம் இல்லையா? அவர்கள் 2 முகங்களையும் காட்டுகிறார்கள் என்பதுதான் நான் எப்போதும் வழக்கமா சொல்லுவேன். அவர்கள் மான்களோடு சேர்ந்து ஓடுவார்கள், புலிகளோடு சேர்ந்தும் துரத்துவார்கள். அதனால இப்படியும் அப்படியுமாக, அதுவும் சாவர்கர் சொல்லுகிற அந்த நோக்கம் வந்து உடலை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், நம் பகை இலக்கு என்று கருதுகிற இன்னொரு சிறுபான்மை மதத்தினரை அழிப்பதற்காக, அவ்வளவுதான் அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறது. அதுதான் பிரையாரிட்டி, முன்னுரிமை கொடுக்கிறாரு. அது முன்னுரிமையா இருக்கும்போது மீதி விஷயத்தெல்லாம் விட்டுடலான்னு சொல்றாரு.
அது அப்படிதானே பார்க்க வேண்டும். மதத்தின் பெயரால பெண்களுக்கு பாரபட்சம் இழைக்கப்படுவது குறித்து விசாரிக்க தனியாக பொதுநல வழக்கு ஒன்று பதிவு செய்யுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குதுன்னு ஒரு செய்தி இருக்கு. இது திருமணம் தொடர்பாக பெண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மத ரீதியான வேறுபாடுகள் கொண்ட சட்டங்களை குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க. ஒரு பொது சிவில் சட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு கருத்தாக இந்த கருத்தை பார்க்கலாமான்னு சந்தேகம் இருக்கு அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த இல்ல முழுக்க அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லப்படுகிற அந்த பொது குடிமை சட்டத்தை நோக்கி தள்ளுவதற்கு முன்கட்டமாக சிலவற்றை இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒருதார மனம் என்பதை ஒரு தனி முஸ்லிம்களுக்கான எதிரானதாக பார்க்காமல் அதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதிலேயே என்ன ஒரு பொது கருத்து உருவாக்கப்படுகிறதுனா, இஸ்லாமியர்கள் எல்லாரும் 4 திருமணம் செய்து கொண்டிருப்பது போலவும், இந்துக்களுக்கு ஒரு மனைவியை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லை என்பது போலவும், இந்த இப்பிறவியில் இரு மாதிரி நினைக்காதவர்கள் போலவும் ஒரு பொது புத்தியில் ஒரு கருத்து உருவாக்கப்படுகிறது. நீங்க ரொம்ப புள்ளியோரமா கணக்கெடுத்து பார்த்தால் இந்துக்களில் பலதார மனைவிகள் வைத்திருக்கிறவர்களும் உண்டு, இஸ்லாமியர்களில் மிக பலர் ஒரே மனைவியோடு வாழ்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு அந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது என்பதை தவிர. எனவே இந்த பொது குடிமை சட்டம் என்பதற்கான முன்னோட்டமாக நான் இதனை பார்க்கிறேன். பொது குடிமை சட்டத்தில் ஏராளமான சிக்கல்கள் பேசப்பட வேண்டியவை இருக்கின்றன. நீங்க இன்னொரு நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னீங்க, ஒருத்திக்கு ஒருவன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒருவனுக்கு ஒருத்தின்னு இல்ல. நீங்க தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே எந்த மன்னனும் ஒரே ஒரு மனைவியோட இருந்ததா இதுவரைக்கும் வரலாறு இல்லை. அந்த புறம் முழுவதும் மனைவியர்கள். இறந்து போன உடனே, திருமலை நாயக்கர் இறந்த உடனே 100க்கும் மேற்பட்ட அந்த மனைவியர்கள் அந்த உடன்கட்டை ஏறி நெருப்பில் கொளுத்தப்பட்ட கொடூரம் எல்லாம் இந்த மண்ணில் நடந்தது. எனவே ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இங்கே நீங்க பழைய பண்பாட்டின் வரலாற்றிலேயே எனக்கு தேடி கூட எடுக்க முடியல. ஆனால் ஒருத்திக்கு ஒருவன் என்பது மட்டும்தான் இருந்திருக்கிறது. பெண்களுக்கான சட்டங்களாகத்தான் எல்லாம் இருக்கின்றனவே தவிர ஆண்களுக்கான சட்டங்களாக அவை இல்லை. ஆண்கள் என்று வருகிற போது அவை நெகிழ்ந்து கொடுக்கின்றன. எனவே அதையே முதல்ல நாம சரி பண்ணணும். இது இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை என்று பார்க்காமல் ஒரு பொது பண்பாடு என்று பார்ப்பது. ஆனால் பொது குடிமை சட்டம் என்று வருகிற போது அதற்குள் இருக்கிற பல்வேறு சிக்கல்கள், அவர்கள் பின்பற்றுகிற திருமண முறைகளை இவர்கள் பின்பற்ற தயாரா, அல்லது இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் அவர்களால் பின்பற்ற முடியுமா? நீங்கள் மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டில், எல்லா மதங்களுக்கும் இடமளித்திருக்கிற தேசத்தில் அந்த மதங்களுக்கான அடிப்படை உரிமைகள் ஏற்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மதத்தின் பெயரால் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற பாரபட்சம் என்பதை அந்த மதத்திற்கு உள்ளேயே அது மாற்றப்பட வேண்டுமே தவிர எல்லாவற்றுக்குமான பொது குடிமை சட்டம் என்பது இதற்கு தீர்வாகாது. இல்லை, இது சின்ன வேறுபாடு இருக்கிறது. அதாவது மதத்தின் பெயரால் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை என்பது எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய விஷயம். அது அதில் மதங்களுக்கு இடையிலே எந்த விதமான வேறு விவாதம் அதில் கிடையாது. எல்லா மதங்களும் அதில் கொடுமையான மதங்களாகத்தான் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நடைமுறையில் எங்கெல்லாம் பெண்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்களோ துல்லியமாக அந்த இடங்களை கண்டறிகிற போது மிக முக்கியமாக வரக்கூடிய இடமே திருமணத்துக்கு பிறகு கைவிடப்படக்கூடிய நிலை, கைவிடப்பட்ட பெண்ணுடைய கதி என்ன, ஜீவனாம்ச பிரச்சனை என்ன, இதான் அடிப்படை. பல இடங்களில் வரக்கூடிய பிரச்சனை மீண்டும் மீண்டும் இதான் வருகிறது. இது வருகிற போது இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் இதற்கு தீர்வு என்ன என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் தீர்வுக்கு போனால் அந்த தீர்வுகள் போதாமல் இருக்கின்றன என்பதுதான் கடந்த காலத்துடைய வரலாறு. அது போதவில்லை என்பதுதான் வரலாறு. அப்ப தீர்வு வேணுங்கிற போது பொது குடிமை சட்டத்தின் கீழ் தீர்வு இருக்கு, பொதுவான தீர்வு இருக்கு. அப்ப அந்த கான்செப்ட், அந்த பிரின்சிபலை, கொள்கையை இதற்குள் இணைப்பதுங்கிறது இருக்குல்ல, அதை செய்ய வேண்டிய அவசியம் இப்போது இருக்கிறது. நீங்க இதற்கு அர்த்தம் எல்லோரும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை கைவிட்டு விட வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைகளை கைவிட்டு விட வேண்டும் அர்த்தம் அல்ல. நீங்கள் என்ன நடைமுறைகளை வேணாலும் பின்பற்றுங்கள், என்ன வழிபாட்டு முறைகளை வேணுமானாலும் பின்பற்றுங்கள். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நடத்த வேண்டிய விதம் என்ன என்கிற அடிப்படை கோட்பாடுகள் இருக்குல்ல, அது பொதுவாகத்தான் இருக்க முடியும். அதுதான் அந்த அம்சங்களை எப்படி இணைப்பது பார்க்க வேண்டும். அதான் 1986 ஆண்டு விதவை பெண்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது இன்னைக்கு அது மறுபடியும் அது நீதிமன்றத்தில் வழக்கில் தான் இருக்கு. அந்த சட்டத்தினுடைய உள்ளீட்டில் இந்த செய்திகள் இருந்தன. மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை தாண்டி பெண்களுக்கான பாதுகாப்பு அளிப்பது, அதிலும் குறிப்பாக கணவர்களை இழந்த பெண்கள், அதான் விதவை பெண்கள் பாதுகாப்பு சட்டம் என்றுதான் அதற்கு பெயர். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படலை. இந்த நாட்டில் பல சட்டங்கள் சட்டங்களாக மட்டுமே இருக்கின்றன, அவை நடைமுறைக்கு வரவில்லை. எனவே அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, கணவரை இழந்ததற்கு பிறகு ஜீவனாம்சம் உள்ளிட்ட அனைத்துக்குமான பாதுகாப்பு நமக்கு தெரியும். ராஜீவ்காந்தி காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக ஆகி
அது எப்படியெல்லாம் மாறிற்று என்று தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷாபான வழக்கினுடைய தொடர்ச்சிகள் இன்னமும் மாற்றப்படலை. எனவே அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது பொது குடிமை சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அடிப்படையில் தான் வர வேண்டும் என்கிற தேவை அப்படி யாருமே சொல்லல. பொது குடிமை சட்டம்ங்கிறது வந்து இந்து குடிமை சட்டமாக இருக்கணும்னு பொது குடிமை சட்டம்னா நான் என்ன கேட்டேன்னா, இப்போ இந்து மத கலாச்சாரத்திலிருந்து கொஞ்சம் இஸ்லாமிய கலாச்சார பண்பாட்டிலிருந்து கொஞ்சம் சேர்த்தா நீங்க உருவாக்கணுங்கிறீங்க. முழுக்க இந்து மத சட்டத்தை எல்லோர் மீதும் திணிப்பதற்கு அதற்கு பொது குடிமை சட்டம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதை இப்ப ஞானி அதை வலியுறுத்தவோ பரிந்துரைக்கவோ இல்லைனாலும் அவர்கள் பொது குடிமை சட்டமாக நாம் பார்க்க விரும்புவது இது எதுவுமே அல்ல. இந்த மதத்திலிருந்து கொஞ்சம் அந்த மதத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு சேர்த்து உருவாக்குவது கூட பொது குடிமை சட்டம் ஆகாது. பொது குடிமை சட்டம் என்பதே மதத்திற்கு இதுல எந்த பங்கு இல்லாமல் எல்லாரையும் மனிதர்களாக பார்த்து மனித நீதியாக அவர்களுக்கு தர வேண்டிய சமநீதி என்ன என்ற அந்த நீதி பார்வையிலிருந்து மட்டுமே பார்ப்பது. அதுதான் இது மதத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. குடிமை சட்டம் என்று வருகிற போது அதுக்குள்ள மதத்துக்கு நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் இங்கே இந்த பண்பாட்டுக்குள் மதம் கலந்துதான் கிடக்கிறது. அதை நம்ம மறுக்க முடியாது. மத நம்பிக்கையற்றவர்கள், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள், இப்படி பலரும் இருக்கிற போது அதனை, அதாவது நீங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பொது குடிமை சட்டம் என்று உருவாக்கினால் எல்லாவற்றையும் கலந்தா உருவாக்க போகிறீர்கள் கேட்கிறேன். வெறும் இந்து மத சட்டத்தை, இந்து மத பண்பாட்டை மற்றவர்களின் மீது திணிப்பது பொதுவானது ஆகாது. அப்படி ஒன்று தேவையும் கிடையாது. இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை, மத ரீதியான கோட்பாடுகளை அப்படியே வந்து திருமணம் தொடர்பான கோட்பாடுகளை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை. ஆனா நீங்க சொல்றது வந்து வேறு விதமாக, வேறுபாடு எந்த மதத்தில் உண்டான சாயல்களும் இல்லாத ஒரு அவசியம் இல்லைங்கிறேன். அதாவது பொது குடிமை சட்டம் என்ற ஒன்று என்றைக்காவது ஒன்று உருவாக்கப்பட்டால் உருவாக்கப்பட வேண்டுமா, அது இன்னொரு விவாதம். என்ன அதுவே தேவையா என்பது. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்டால் கூட அது பல்வேறு மதங்களிலிருந்து எடுத்து தொகுத்து கொண்ட ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மதங்களுக்கு அப்பால் மனிதர்களை சமமாக பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து மட்டுமே எழுதப்பட்ட ஒரு சட்டமாகத்தான் இருக்க வேண்டும். ஆட்சியில் பங்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நிபந்தனை விதிக்குது. அதை எதிர்கொள்வதற்காக, அந்த அழுத்தத்தை எதிர்கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்து என்ற கார்டை பயன்படுத்துது, என்ற சீட்டை பயன்படுத்துது. அதன் மூலமாக வேறொரு செய்தியை காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி இன்றைய ஆங்கில நாளிதழ் ஒன்றில் ஒரு செய்தி இருக்கு. இன்னொன்று, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் திராவிட இயக்கங்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு செய்தி இருக்கு. இந்த இரண்டையும் பற்றி இந்த பகுதியில் பேசலாம். கூட்டணி நிர்பந்தத்திலிருந்து, கூட்டணி கொடுக்கக்கூடிய அழுத்தத்திலிருந்து வெளியில வருவதற்காக ஸ்டாலின் வந்து ஹிந்து கார்டை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கிற செய்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது, ஒன்றும் தொடர்பில்லாமலும் இருக்கிறது. அதாவது காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இந்து கார்டை பயன்படுத்த வேண்டிய தேவை என்னன்னு எனக்கு புரியல. வேணா இப்படி சொன்னாங்கனாலாவது அதை பற்றி விவாதிக்கலாம். இந்துக்கள் 90% என்று அவர் தளபதி சொல்லியிருக்கிற காரணத்தினால அவர் பிஜேபி நெருங்குகிறார் அப்படின்னா அது உண்மையா பொய்யான்னு விவாதிக்கலாம். நீங்க காங்கிரஸை மிரட்டுவதற்காக என்ன, இது அந்த அந்த கட்டுரையினுடைய அடிப்படையற்ற ஒன்றாக அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. அதுல எந்த விதமான பொருத்தமும் இல்லை. ரெண்டாவது, இந்த கூட்டணி என்பது இப்ப எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. பொங்கலுக்கு பிறகுதான் அது என்ன ஏதுங்கிற உண்மைகள் வெளிவரும். இப்ப எல்லாருமே ஒரு இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்போது பேசப்படுவதற்கும் பின்னால் வரப்போகிற கூட்டணிகளுக்கும் பெரும்பாலும் தொடர்பு இருக்காது. இப்போது அவங்க பேசுறத நம்பி நாம பேசிட்டு இருக்கிறதுக்கும் இப்ப நாம மட்டும் தான் பேசிட்டு இயல்பாக இன்னமும் அதற்கான சூழல் கனியவே இல்லை. இன்னும் 6 மாதம் இருக்கிறது, 6 மாதம் தான் இருக்கிறது தேர்தல் என்பது ஒரு பார்வை, இன்னும் 6 மாதம் இருக்கிறது என்பது இன்னொரு பார்வை. நான் இன்னும் 6 மாதம் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஆட்சியில் பங்கு கேட்காதீர்கள், கேட்காமலே எங்களோடு கூட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய நிலைமையில திமுக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது, அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதாவது காங்கிரஸ் வந்து நிச்சயமாக ஆட்சியில் பங்கு என்பது வலியுறுத்தத்தான் செய்யும். காங்கிரஸ் மட்டுமல்ல, காங்கிரசுக்கு முன்பாகவே அதை மிகவும் முக்கியமாக வலியுறுத்திய ஒரு திமுகவுடைய தோழமை கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள். அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதை வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். அதனால என்னுடைய அனுமானம் என்பது, தேர்தலை நெருங்குகிற சமயத்தில் திமுக ஆட்சியில் பங்கு என்கிற நிலையை ஏற்றுக்கொண்டு இவர்கள் எல்லோரையும் தனக்குள்ள அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் மேற்கொள்ளும் என்று எப்படியும் எதிர்பார்க்கிறோம். எனவே அது எப்படியுமே நடக்கப் போகிற ஒன்றாக இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் எதற்காக நிர்பந்தம் செலுத்த வேண்டும்? நிர்பந்தம் செலுத்த வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை.
ஆட்சியில் பங்கு என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாகத்தான் வரப்போகிறது. அதுல அந்த கட்டுரையில் இன்னொரு செய்தி இருக்கு. தலைவர் கலைஞர் வீட்டு திருமணத்திற்கு வருகிற போது தமிழிசைக்கு மிக நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். திருமணத்துக்கு வருகிறவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது இயல்புதான். அது தமிழிசைக்கு மட்டுமல்ல, அதே திருமணத்தில் அவர்கள் குறிப்பிடுகிற அதே திருமணத்தில் வைகோ அவர்களும் கலந்து கொண்டார். வைகோவையும் வரவேற்றார்கள். வைகோ அன்னைக்கு ரொம்ப நல்லா தான் பேசினார். அதையெல்லாம் வைத்து எல்லாவற்றையும் முடிவு செய்ய முடியாது. அன்றைக்கு வேற மாதிரி பேசினார், இன்றைக்கு ஒரு மாதிரி பேசுகிறார். இரண்டையும் வைத்துக் கொண்டு நான் முடிவு செய்ய முடியாது. திருமணங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இதையெல்லாம் முடிவு செய்ய முடியாது. அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா ஒரு மாற்றம் இருக்குதா திராவிட முன்னேற்ற கழகத்துல? அதாவது இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்க அப்படின்னு சொல்வதற்கான முயற்சியில இப்போது திமுக இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லுது. என்றைக்குமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் எப்ப திமுக எப்ப அறிவிச்சாங்க எனக்கு? அதாவது இப்ப என்னை போன்றவர்கள் முழுக்க கடவுள் நம்பிக்கையற்றவர்கள். திராவிடர் கழகமோ இப்ப என்னை போன்ற அமைப்புகளோ நாங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையெல்லாம் அந்த இந்து மதத்தை எதிர்ப்பதனுடைய அடிப்படையான நோக்கம் எல்லா மதத்திலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, எல்லா மதத்திலும் மூட நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்து மதத்தில் தான் இந்த வர்ணாசிரமம் இருக்கிறது. மனிதனை பிரிக்கிற, அடிமைப்படுத்துகிற, தீண்டாமை கொடுமைக்கு வித்திடுகிற அந்த கூறுகளை மிக கடுமையாக எதிர்க்கிறோம். எனவே மற்ற மதங்களை எல்லாம் விட இந்து மதத்தை கூடுதலாகத்தான் என்னை போன்றவர்கள் எதிர்க்கிறோம். ஆனால் திமுக கழகத்தை பொறுத்தளவு அது ஒரு தேர்தல் கட்சி. அது இயல்பாக எல்லா மதங்களையும் எப்படி பார்க்கிறதோ அப்படித்தான் இந்து மதத்தை பார்க்கிறதே தவிர அவர்கள் இந்து மதத்தை பற்றிய கடுமையான விமர்சனங்களை கொண்ட திராவிட இயக்கத்திலிருந்து கிளைத்து எழுந்ததுதான் திமுக கழகம். ஆனாலும் ஒரு தேர்தல் கட்சிக்கு சில எல்லைகள் உண்டு. அந்த எல்லைகளுக்குள் நின்று அவர்கள் பேசுகிறார்களே தவிர எந்த இடத்திலும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று திமுக கழகம் தன்னை அறிவித்துக் கொண்டதில்லை. அப்படி அறிவித்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்துக்களுக்கு ஆதரவு என்று சொல்கிறார்கள் என்று கருதலாம். இந்துக்களுக்கு எதிரான முகம் அப்படிங்கறத மாற்றுவதற்கான முயற்சின்னு சொல்லி எப்படி எழுதுறாங்க ஊடகங்கள்ல அப்படிங்கிறது இல்ல. அது வந்து மேலெழுந்த வாரியாக பார்த்து தான் அதை விமர்சிக்க முடியும். ஏன்னு கேட்டா திமுகவுடைய மிக ஒரு நீண்ட நாளைய முகமாக இருந்து வந்திருக்கக்கூடியவர் கலைஞர். நெடுங்கால முகமாக இருக்கிறவருடைய அவர் தான். என்ன ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தான் முகமாக இருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட ஆளுமையில் அவர் வந்து பகுத்தறிவாளராக என்ன இப்படி மதங்களுக்கு எதிரான கருத்து உள்ளவராக நாத்திகராக அறியப்பட்டிருக்கிறாங்கிறத மறுக்க முடியாது. அது அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட அவருடைய ஆளுமையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனா அதுவே திமுகவுடைய தன்மை என்றால் இல்லை என்பது மிக தெளிவாக திமுக என்கிற இல்ல அமைப்பு ஏங்கி வந்திருக்கிற இதை பார்த்தாலே ரொம்ப தெளிவா தெரியும். அப்படி திமுக ஏங்கி வந்திருந்தாலும் கூட அதன் தலைவர், அதன் மிக முக்கியமான செல்வாக்கான முகம் கலைஞர் வந்து இப்போதும் பகுத்தறிவாளராகவும் கடவுள் மறுப்பாளராகவும் இருந்து வந்திருக்க காரணத்தினாலே இன்றைக்கு அடுத்த கட்டத்தில் அந்த கட்சிக்குள் அதிகாரம் என்பது அடுத்த கைமாற இருக்கிறது, கைமாறிக்கொண்டிருக்கிறது. கைமாறி விட்டதுன்னு கூட சொல்லலாம். என்ன அது ஒரு ப்ராசஸ் என்று சொன்னால் அப்படி கைமாறுகிற சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய தலைவர் எப்படிப்பட்டவர் என்றால் இதே பிம்பத்தை தொடரக்கூடியவர் என்ன இல்ல, நிச்சயமா இல்ல. ஸ்டாலின் வந்து அதே பிம்பத்துக்கு உரியவர் இல்ல. ஸ்டாலின் வந்து நீங்கள் ஒரு பகுத்தறிவு எழுத்தாளராக அவரை நீங்க அடையாளம் காட்ட முடியுமா? இல்ல, அவரை காட்ட முடியாது. அவர் திரைப்படத்துறையிலே எழுத்தாளராக செயல்படவில்லை, பகுத்தறிவு கதைகள் எல்லாம் எழுதவில்லை, அந்த துறையே அவர் போகவில்லை, அவருக்கு சம்பந்தம் இல்லாத துறை அது. ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட முகமோ அப்படிப்பட்ட பிம்பமோ இல்லை. அப்ப ஸ்டாலின் வேறு விதமான ஒரு தலைவராக தான் அந்த கட்சியின் எப்படிப்பட்ட தலைவராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா சமூகத்தின் எல்லா மனிதர்களையும் தங்களுக்குள் உள்ளடக்கி அரவணைத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவர் என்கிற அந்த பிம்பம் தான் ஸ்டாலினுக்கு கட்டமைக்க முடியும். அதைத்தான் அவர்கள் வந்து முயற்சிக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம அதை ரொம்ப நுட்பமாக இதனை விளங்கிக் கொள்ள வேண்டிய இடம் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தளவு அவர் கடவுள் மறுப்பாளர். நான் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். அதே நேரத்தில் எங்கெல்லாம் வேறுபாடுனா பெரியாரை போல அண்ணாவும் கலைஞரும் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை அண்ணா சொன்னார். ஆனால் அண்ணா இறுதி வரைக்கும் கடவுள் நம்பிக்கையற்றவராகத்தான் இருந்தார். கலைஞரே சொல்லுகிற போது நான் கடவுள் மறுப்பாளன், பகுத்தறிவாளன், திமுக கழகம் கடவுள் மறுப்பு கட்சி அல்ல, திராவிடர் கழகத்தை போல கடவுள் மறுப்பு கட்சி என்று திமுக கழகத்தை சொல்ல முடியாது. இப்போது தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருகிற போது ஒவ்வொரு தலைவரிடத்திலையும் ஒரு அணுகுமுறையில மாற்றம் இருக்கும். ஒன்றை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன், அவரும் பகுத்தறிவாளரே. இரண்டாவது,
அவர் என்றைக்கும் தன்னை ஒரு கடவுள் மறுப்பாளர் என்று அறிவித்துக் கொள்ளவில்லை, பகுத்தறிவு எழுத்தாளர் இல்லை என்று ஞானி சொல்கிறார். என்றைக்கும் இந்து மதத்துக்கோ அல்லது இதற்கு ஆதரவாக மூட நம்பிக்கைகளுக்கோ அவர் எழுதியவரும் இல்லை. அறிவிக்கணுங்கிற அந்த அறிவிப்பு அவசியமா அப்படிங்கிறது எனக்குள்ள நம்பிக்கை உடையவன் நம்பிக்கை இல்லாதவன் சொல்லிட்டு தான் ஒரு வேலையை செய்யணுமா? செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, அவசியம் இல்லை. ஆனால் வேற ஒண்ணு பார்க்க வேண்டும். களச்சூழல்ல யார் உங்கள் போட்டியாளர்கள் நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. களச்சூழல் போட்டியாளர் பார்க்க மிக முக்கியமான போட்டியாளர் அதிமுக என்கிற கட்சி. அதிமுக என்கிற கட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து மெல்ல மெல்ல என்ன நடந்து வந்திருக்குன்னு பார்க்க வேண்டும். பகிரங்கமாகவே கட்சி தலைவர் தன் பக்தியை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பாக அது மாறி வந்திருக்கிறது. எப்படி திமுக கடவுள் எதிர்ப்பாக இல்லை, ஆனால் கடவுள் ஆதரவு நிலையில் எடுத்துக்கொண்டு தங்களை பக்தர்களாக காட்டிக்கொள்ளவும் இல்லை. ஆனால் அதுலயும் கூட மாறுபட்ட கருத்து கொண்டவங்க இருக்கிறாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுனால சிவாஜி கணேசன் மேல நடவடிக்கை எடுத்த அது ஒரு காலம், அது வேறு காலகட்டம். அன்றைக்கு இருந்தது வேற. ஆனா இன்றைக்கும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்த பிறகு அவர்கள் தலைமையில் இருந்திருக்கக்கூடிய அதிமுகவில் மிக பகிரங்கமாகவே ஒரு சார்புள்ள, மத சார்புள்ள, பக்தி சார்புள்ள ஏக்கம் என்ற ஒரு அதுல கூட எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வேறுபாடு. அடுத்த கட்டம் அதுல இன்னொரு செய்தியை நான் இங்க பதிவு பண்றேன். அது வெளியில் தெரியாத ஒரு செய்தி, ஒரு பதிவாகணுங்கிறக்காக சொல்றேன். ஒரு திருமண விழாவில் தளபதி ஸ்டாலின் அவர்களும் நானும் வாழ்த்துறையில் கலந்து கொள்வதாக இருந்தது. நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். முன்னாடி போகிற போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவர்கள் திமுகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இன்னொரு தோழமை அமைப்பை சார்ந்தவர்கள். ஒரு அதிர்ச்சி. முதல்ல புரோகிதர்களை வைத்து எல்லா சடங்குகளும் நடந்து முடிந்து ஒரு தளபதி வராருன்னு வேக வேகமாக எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஒரு வாழ்த்துறைக்கான நிகழ்ச்சி நடந்தது. வந்தவுடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஆகையினால நான் வாழ்த்துறை அரங்கத்துக்கு நான் வரல, நான் படம் மட்டும் எடுத்துட்டு மணமக்களோட போயிடுறேன், நீங்க பேசுங்கன்னு சொன்னேன். அப்போது அவர் சொன்னது, அப்படியா, எனக்கும் வர்ற வழியில ஏதோ அந்த தகவல் கிடைச்சது, நானும் வாழ்த்துறையில கலந்துக்கல, 2 பேரும் படம் மட்டும் எடுத்துட்டு போயிடலான்னார். கடைசி வரைக்கும் அவங்கள்ட்டே சொல்லிட்டார், இந்த மாதிரி நடந்திருக்கு, எனவே வாழ்த்தரங்கத்தில் நான் கலந்துக்கல, படம் மட்டும் எடுத்துட்டு போயிடுறோம்னார். எனவே அவரை பொறுத்தல அது அவருடைய தனிப்பட்ட பார்வை, என்ன ஏதுங்கிறது வேறு. இன்றைக்கு ஒரு ஞானி சொல்லுவது போல ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு பார்வை. நீங்க குறிப்பிட்ட திருமணம் நடந்த காலத்துக்கும் இப்போ கோயிலுக்கு போற காலத்துக்கும் இடையில ஒரு சென்ற ஆண்டு நடந்த நிகழ்ச்சி, நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு அல்ல, சென்ற ஆண்டு நடந்த நிகழ்ச்சி தான். இப்போ கோயிலுக்குள்ள போறதை என்ன பாக்க, கோயிலுக்குள்ள போறது நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயிலும் கோயிலுக்குள்ள போறதுக்கு நம்பிக்கை இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாங்க 2 பேருமே பல கோயில்களுக்கு போயிருக்கிறோம். நான் கருப்பு சட்டையோட ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போயிருக்கேன். அங்க இருக்க பட்டர்களும் என்ன ரொம்ப அன்பாக வரவே, என்ன யார் என்று தெரிந்துதான். அது வேறு, இது வேறு. அது இப்ப திமுகவே எடுத்துக்கொண்டால் கூட, நீங்க கலைஞர் காலத்திலே எடுத்துக்கொண்டால் கூட, ஆட்சிக்கு வந்த பிறகு ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட வைத்த அரசு அது ஒரு சாதனையார் பட்டியல தான் அவர் சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா அது அரசின் பணி, என்ன அரசின் பணியாக இல்ல, அந்த அரசு அதை செய்திருக்கிறதுன்னு. அப்ப அது சொல்லுகிற போது அது அரவணைத்து போகிற இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த அரசியலுடைய ஒரு தன்மை சார்ந்தது. அந்த பாலிடிக்ஸை நான் முன்னிறுத்துகிறேன் என்று ஸ்டாலின் முயற்சிக்கிறான்னு நீங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இதை செய்ய வேண்டிய அவசியம் ஒப்பீட்டில் பார்க்கிற போது ஒரு பக்கம் அதிமுக இருக்கிறது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் எல்லா திராவிட இயக்கங்களுக்கும் தான் தான் மாற்று என்று தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. அது முழுக்க முழுக்க மத நம்பிக்கை, பக்தி, இதை சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கமாக தான் இருக்கிறது. இந்து மத நம்பிக்கை, இந்து மத பக்தி இவற்றெல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. அப்ப ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக, இவை 2 மக்கள் மத்தியில இந்த பக்தி என்கிற ஒரு விஷயத்தை பிரதானமாக கருதக்கூடிய ஒரு மக்கள் வெள்ளத்துக்கு நடுவுல திமுக தன்னை இன்றைக்கு முன்னிறுத்துகிற போது, இந்த பக்தியை பின்பற்றுகிற மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள், ஆனால் நடைமுறையில இந்த கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றவில்லை. ஆனால் அரசு ரீதியாக உங்களுக்கு வழிபாட்டு உரிமை உண்டு, நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு என்று சொல்லுகிற செய்தி இருக்குல்ல, அதைத்தான் ஸ்டாலின் சொல்கிறார். நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்றேன். அதாவது ஒரு அரசு 2 முனைகளில் செயல்படலாம். தங்கள் கட்சியினுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில், பொதுவாக மக்கள் நல அடிப்படையில். இதுல மிக இயல்பாக, அதாவது லெனின் சோவியத்தில் பதவியேற்ற போதே அவர் சொன்ன அந்த செய்தி, ஆன் ரிலிஜன் என்கிற புத்தகத்தில் லெனின் சொல்லி இருக்கிற செய்தி நாம் எல்லாம் அறிந்ததுதான். as far as the religion is concerned, it's a private affair. அது அவரவருடைய தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்று லெனின் சொன்னது போல, சித்தாந்த அடிப்படையில் செயல்படுவதும் மக்கள் நல அடிப்படையில் செயல்படுவதும், இது இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் மிக தெளிவாக மக்கள் நல அடிப்படையில் நாங்கள் முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சித்தாந்த அடிப்படையிலும் ஒரு நாளும் விலகி போக மாட்டார். அதற்கான
அதற்கு வெகுமக்களுக்கு எதிரான அல்ல, வெகுமக்களும் உடன்பட வேண்டிய. இப்ப சுயமரியாதை திருமணத்தை அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார். அது யாருக்கும் எதிரானதல்ல, அது சுயமரியாதைக்கும் பகுத்தறிவுக்கும் உடன்பாடானது. அப்படிப்பட்ட திட்டங்களும் கண்டிப்பாக இவருடைய ஒரு காலத்திலும் அடுத்த கழகத்தினுடைய ஆட்சியிலும் அது வரும் என்று நான் நம்புகிறேன். அது அரசியல் காலத்துல அண்ணா கொண்டு வந்த சுயமரியாதை திருமண சட்டமே இன்னும் கூட இந்திய திருமண சட்டத்தின் ஒரு பிரிவாகத்தான் இருக்கு. ஆமா ஆமா, 7C ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஆமா, அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே சுயமரியாதை திருமணம் தனியா வரல. இந்திய திருமண சட்டத்தின் கீழே அது வர வேண்டும். இருக்கக்கூடிய சூழல அவர் அதான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது சரியானது. அதாவது இன்னைக்கும் இந்து மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கிறவர்கள் திருமணம் செய்து கொண்டால் சுயமரியாதை திருமண சட்டத்தின் கீழ் செய்ய முடியாது, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல. இது இந்து மத சட்டத்தின் 7C பிரிவாகத்தான் அது இருக்கிறது. அது பொதுவாக மாற்றப்பட வேண்டும் என்பது எனக்கு முழுமையான உடன்பாடு. அப்ப அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்துக்களை பற்றி பேசுவது, கடவுள் நம்பிக்கை இருப்பதாக காட்டிக்கொள்வது போன்ற விஷயங்களுக்கும் பாஜகவோட கூட்டணி போவதற்கான அறிகுறிங்கிறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு அறுதியிட்டு சொல்றீங்களா? மாறாக பாஜகவுடைய கான்ஸ்டுவன்சி என்று கருதப்படக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சி அல்லது அதிமுகவுடைய கான்ஸ்டுவன்சி என்று கருதப்படக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சி அவர்களுக்கு எங்களை குறித்து நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதுதான், அதுக்கு மேல இல்ல. என்ன நீங்க அடிப்படையாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சித்தாந்த அடிப்படையில மிக நெருக்கம் இருக்கிறது. ஆமா, திராவிட இயக்கங்களுக்கும் பொது உடைமை இயக்கங்களுக்கும் மிக நெருக்கம் இருக்கிறது சித்தாந்த அடிப்படையில். ஆனா பொது உடைமை இயக்கங்கள் எப்பவுமே விலை தான் நிற்பாங்க, அது வேற. ஆனால் இதுதான் இயல்பான ஒரு இயற்கையின் அடிப்படையிலான நெருக்கம். பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக சேருவதற்கான எந்த வாய்ப்பும் அதற்கான எந்த அடிப்படை கூறும் அதில் இல்லை. போகிற போக்கில் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் என்று எழுதுகிறார்களே தவிர அதற்கு எந்த வாய்ப்பும் இருப்பதாக நான் நம்பவில்லை. அதோட அதை நிறுத்திட்டு நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 2016 இலக்கு திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றுவது அப்படின்ற பாரதிய ஜனதா கட்சி சொல்றதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? 2016 திராவிட இயக்கங்களிடமிருந்து காப்பாற்று என்று சொன்னால் இந்த திராவிட இயக்கங்கள் என்று யாரெல்லாம் ஒரு குறிப்பிடுகிறார் என்று தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக அதிமுக நிறுத்திக்கிறாங்கன்னு தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தேமுதிகவையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அந்த இரண்டையும் அவங்க இலக்குல சேர்த்துக்குவாங்களாங்கிறது தெரியல. அப்ப இந்த ரெண்டு திமுக அதிமுகவும் இல்லாமல் ஆட்சி ஒன்றை அமைய வேண்டும் 2014 என்று பாஜக கருதினால் அது யார் தலைமையில் அவர்கள் அமைக்க முயற்சிப்பார்கள், அந்த அணிக்கு யார் தலைமை வகிப்பார்கள், அந்த அணியில யாரெல்லாம் இருப்பார்கள்? அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான், பாரதிய ஜனதா கட்சி தலைமை தான். அதுல எல்லாம் வந்து இல்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தனி முதலமைச்சர் வேட்பாளர்களாக தெரிந்து கொண்டு முதலமைச்சர் வேட்பாளர்களாக யார் வேணாலும் அறிவிக்கப்படலாம். ஆனா யார் முதலமைச்சர் ஆகிறாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஆன பிறகு அவரை நம்மவராக ஆக்கி விடலாம்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல அவங்க வந்து அவங்களால ஆக முடியாது, வேறொருவர் பாஜக இருந்து வர்றவர் தான் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படுத்துறாங்க. இல்ல, பாஜக இருந்து வரக்கூடிய ஒருத்தர் ஏதாவது ஆக வேண்டும் என்றாலே அதற்கே முதல் அவர்களுக்கு வேறு கூட்டணி கட்சியுடைய உதவி வேணும் இல்லையா? அது இல்லாம முதல்ல பாஜக இருந்து ஒருத்தர் எம்எல்ஏ கூட ஆக முடியாது. சரி, அதுல அதாவது இந்த பொதுவாக நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திராவிட கட்சிகள் என்று திமுகவையும் அதிமுகவையும் சமப்படுத்துவதை எப்போதும் என்னை போன்றவர்கள் ஏற்பதில்லை. ரெண்டாவது இப்போ விஜயகாந்த் கூட நீ சொல்லியிருக்காரு திமுக அதிமுகவோடு எங்களுக்கு கூட்டு இல்லைன்னு. இதை அடிக்கடி அவங்க சொல்றது எனக்கே சந்தேகமா இருக்கு. என்னை பொறுத்தளவு நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஒரு தனிப்பட்ட முறையில் அதே நேரத்தில் திமுக கழகத்தினுடைய முழுக்க திமுக கழகத்தின் ஆதரவாளன் என்கிற முறையில் நான் சொல்லுவது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போல மிக உண்மையாக என்றைக்கும் கூட இருக்கிற ஒரு சில கட்சிகளுக்கு சில இடங்களை கொடுத்து விட்டு 230 இடங்களில் 220 இடங்களில் 200க்கு மேற்பட்ட இடங்களில் திமுக கழகம் தனித்து போட்டியிடுவது என்பது இன்றைக்கு இருக்கிற சூழலில் திமுக கழகத்தின் தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும், ஊக்கத்தை தரும், வெற்றி வாய்ப்பையும் அது கொண்டு வரும் என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். நீங்க தனிப்பட்ட முறையில் நம்புறீங்க. கிட்டத்தட்ட அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவங்க தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய அதே தகவல் மாதிரி இருக்குது. நான் நம்புகிறேன். எனக்கு என்ன அப்படி ஒரு வலிமை இன்றைக்கு இருக்கிறது, அது சரியானது. ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தராக நாங்க வரலன்னு யாரோ எல்லோரையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் திமுக கழகம் எப்போதும் நாங்கள் கூட்டணிக்கு தயாரில்லை என்று அறிவிப்பதில்லை, கூட்டணிக்கு வாருங்கள் என்று சொல்லுவதில்லை. வருகிற போது அதை பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் நான் முதலில் சொன்னது போல. அது பொங்கலுக்கு பிறகுதான் அது பற்றிய செய்திகள் தெளிவாகும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.